அச்சம் நிரந்தரமாக மூடப்படுமா சீன திரையரங்குகள்? கொரோனாவால் சீனாவில் ஆயிரக்கணக்கான திரையரங்குகள் நிரந்தரமாக மூடப்படும் வாய்ப்புள்ளதாக சமீபத்தில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் தெரியவந்துள்ளது. உலகிலேயே அதிக எண்ணிக்கையிலான திரையரங்குகள் சீனாவில் தான் உள்ளன. அங்கு மொத்தம் 69,787 திரையரங்குகள் செயல்பட்டு வருகிறது. திரைத்துறையில் லாபம் கொழிக்கும் அமெரிக்காவிற்கு அடுத்த இடத்தில் சீன திரைத்துறை இருக்கிறது. இந்நிலையில் கொரோனா பரவல் காரணமாக கடந்த ஜனவரி 23ஆம் தேதி சீனாவில் உள்ள அனைத்து திரையரங்குகளும் மூடப்பட வேண்டும் என்று அந்நாடு அரசு உத்தரவிட்டது. மேலும் சீன திரைத்துறை முற்றிலும் முடங்கியிருப்பதால் இதுவரை மொத்தம் 32,000 கோடி ரூபாய் அளவிற்கு நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து சீனாவின் திரைப்பட சங்கம் மற்றும் சீன திரையரங்குகள் சங்கம் இணைந்து இனி சீனாவின் திரையரங்குகளின் எதிர்காலம் குறித்து அறிய கருத்து கணிப்பு ஒன்றை நடத்தினர். அந்த கருத்து கணிப்பின் முடிவில் சீனாவில் உள்ள 40% திரையரங்குகள் தற்போது ஏற்பட்டுள்ள நிதி நெருக்கடியிலிருந்து மீண்டு வருவது கடினம் என தெரிய வந்துள்ளது. மேலும் ஆயிரக்கணக்கான திரையரங்குகள் நிரந்தரமாக மூடப்படும் அபாயம் உள்ளதாகவும் இதனால் திரைத்துறை மற்றும் திரையரங்குகளில் பணியாற்றும் ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் வேலை இழக்கும் நிலைமை ஏற்படும் என்பதும் தெரிய வந்துள்ளது. அதேபோல் கொரோனா நெருக்கடி நிலை முடிவிற்கு வந்த பின் சீனாவில் 10% திரையரங்குகள் மட்டுமே இயல்பு நிலைக்கு திரும்பும் வாய்ப்புள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரையரங்கம் திறப்பதற்கான தடை அக்டோபர் வரை நீடித்திருப்பதால் இந்த ஆண்டிற்கான சீன திரைத்துறையின் வருவாயில் 91% வரை இழப்பு ஏற்படும் எனவும் கூறப்படுகிறது. கொரோனா சிகிச்சைக்காக இந்தியாவிடம் உதவியை எதிர்பார்க்கும் பிரான்ஸ். கொரோனா வைரஸ் பெரும்பாலான நாடுகளில் பரவி வரும் நிலையில் அதற்கான சிகிச்சை தடுப்பு மருந்து கண்டுபிடிப்பதில் பல நாடுகளும் ஆர்வம் காட்டி வருகின்றன. ஆனால் தற்போது வரை அதற்கான மருந்தை எந்த நாடும் கண்டுபிடிக்கவில்லை. இந்த நிலையில் கொரோனா பரிசோதனை, சிகிச்சை மற்றும் தடுப்பு மருந்து கிடைப்பதில் இந்தியாவின் ஒத்துழைப்பு பிரான்ஸ் எதிர்பார்ப்பதாக அந்நாட்டு அதிபர் இமானுவேல் மேக்ரான் தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசாவில் பேரழிவை ஏற்படுத்திய புயலால் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். மேலும் புயலால் பாதிக்கப்பட்டோருக்கு தேவையான உதவிகளை செய்ய பிரான்ஸ் அரசு தயாராக உள்ளதாகவும் கூறினார். அதேபோல் கொரோனா பரிசோதனை, சிகிச்சை மற்றும் தடுப்பு மருந்து அனைவருக்கும் கிடைக்க இந்தியாவின் ஒத்துழைப்பை பிரான்ஸ் எதிர்பார்ப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார். இந்த விவகாரத்தில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது என்றும் தெரிவித்துள்ளார். தற்போது வரை பிரான்சில் கொரோனா வைரஸ் காரணமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1,52,444 பேரும் உயிரிழந்தோர் 29,065 பேர் என்பது குறிப்பிடத்தக்கது. கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ள நாடுகளின் பட்டியலில் வேகமாக முன்னேறி வருகிறது இந்தியா. கொரோனா அதிகம் பாதிக்கப்பட்ட நாடுகளின் பட்டியலில் நேற்று 7ஆம் இடத்தில் இருந்த இந்தியா தற்போது இத்தாலியை பின்னுக்கு தள்ளி 6ஆம் இடத்திற்கு சென்றுள்ளது. இந்தியாவில் கொரோனா பாதிப்புகளின் எண்ணிக்கை 2,36,184ஆகவும் இந்தியாவில் கொரோனா பாதிப்பு அசுர வேகத்தில் சென்று கொண்டிருக்கிறது. இந்த பட்டியலில் முதலிடத்தில் அமெரிக்கா இருக்கிறது. அங்கு இன்று காலை வரை 19,65,708 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 1,11,390 பேர் உயிரிழந்துள்ளனர். பட்டியலில் 2வது இடத்தில் பிரேசில் உள்ளது. அங்கு 6,46,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அங்கு 35,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். சுமார் 4,45,000 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட ரஷ்யா பட்டியலில் 3வது இடத்தில் உள்ளது. ரஷ்யாவில் கொரோனாவிற்கு 5,500 பேர் வரை பலியாகியுள்ளனர். சுமார் 2,89,000 கொரோனா பாதிப்புகள், 28,000 உயிரிழப்புகளுடன் ஸ்பெயின் 4ஆம் இடத்தில் உள்ளது. 2,84,000 பாதிப்புகள், 40,000 உயிரிழப்புகளுடன் பிரிட்டன் 5வது இடத்தில் உள்ளது. ஒட்டுமொத்தமாக 213 நாடுகளில் தடம் பதித்துள்ள கொரோனாவால் இதுவரை 68,45,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 4 லட்சத்தை நெருங்கியுள்ளது. எனினும் ஸ்பெயின், பிரிட்டன், இத்தாலி, ஜெர்மனி போன்ற நாடுகளில் பெருமளவு கொரோனா சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதனால் அதிகரித்து வந்த பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை கட்டுப்படுத்தப்பட்டு வருவதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இந்த நாடுகள் அனைத்தும் மொத்த மக்கள் தொகையில் 5% மேல் டெஸ்ட் எடுத்துள்ளன. ஆனால் இந்தியாவின் நிலைமை தலைகீழ். நாள் ஒன்றுக்கு சராசரியாக 1,35,000 டெஸ்டுகள் மட்டுமே எடுக்கப்படுவதாக கூறப்படுகிறது. பரிசோதனையில் இதே எண்ணிக்கை நீடித்தால் நம் மக்கள் தொகையில் 5% மக்களை பரிசோதிக்க ஒரு ஆண்டிற்கு மேல் ஆகும் என கணித்துள்ளனர் ஆய்வாளர்கள். தற்போதைய நிலையில் கொரோனா பரிசோதனையை இந்தியா தீவிரப்படுத்தினால் மட்டுமே கொரோனா பரவலை தடுக்க முடியும். மற்ற நாடுகள் தளர்வுகள் கொடுத்தது போல இந்தியாவிலும் தளர்வுகள் கொடுத்தது சரியான ஒரு முடிவு அல்ல என்பதே என் கருத்து. மற்ற நாடுகளில் கொரோனா பரவலை பெருமளவு கட்டுப்படுத்தி இருக்கிறார்கள். அமெரிக்காவில் கூட 1% ஒட்டிய அளவில் தான் கொரோனா பரவுகிறது தற்போது. மரணங்களும் அங்கே அவர்களின் பாதிப்பை நோக்கும் போது மரணங்களும் அங்கே குறைவுதான். மற்ற நாடுகளும் ஸ்பெயின், ஜெர்மனி,
இத்தாலி போன்ற நாடுகளும் கிட்டத்தட்ட 0.5% ஒட்டிய அளவில் தான் பரவுகிறது. மரணங்களும் பெருமளவு குறைந்து விட்டது. அதனால் அவர்கள் தளர்வுகள் கொடுக்கலாம். ஆனால் நாம் தளர்வுகள் கொடுப்பது, இந்த மரணங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கும் போது தளர்வுகள் கொடுப்பது சரியான முடிவல்ல. அவர்கள் எப்படி கட்டுப்படுத்தினார்கள் என்று நீங்கள் கேட்கலாம். அவர்கள் கட்டுப்படுத்தியதற்கு காரணம் கொரோனா பரிசோதனைகள் தான். அவர்களின் ஜனத்தொகையில் கிட்டத்தட்ட 5% மேல் எல்லா நாடுகளும் பரிசோதனைகளை எடுத்து முடித்து விட்டார்கள். ஆனால் நாம் இன்னும் 0.5% கூட நாம் தொடவில்லை. அதாவது அபாயகரமான கட்டத்தை நாம் எட்டுவதற்கு முன், இத்தாலியிலும் அமெரிக்காவிலும் கொத்து கொத்தாய் மரணங்கள் நடந்ததே, அது போன்ற ஒரு நிலையை எட்டுவதற்கு முன்னாவது நாம் இந்த பரிசோதனைகளை உடனடியாக அதிகரிக்க வேண்டும். இல்லாவிட்டால் செப்டம்பர் இறுதியில் சுமார் 80,000 பேர் கொரோனாவால் இறந்திருப்பார்கள். அதாவது கொரோனா பாதிப்பில் 4வது இடத்தை இன்னும் ஒரே வாரத்தில் எட்டிவிடுவோம். நமது வேகமும் அதிகமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 4.5% அளவுக்கு நாம் கொரோனா பரவலில் இருக்கிறோம். அதே போல பிரேசில், இந்தியாவில் மட்டும்தான் தற்போது பரவலும் அதிகமாக இருக்கிறது. இதை நாம் பார்த்தோம் என்றால் தெளிவாக நமக்கு தெரிகிறது, பரிசோதனைகளை அதிகப்படுத்தி கொரோனா இருப்பவர்களை கண்டறிந்தால் மட்டுமே இந்த பரவலை நாம் தடுக்க முடியும். இந்த கொரோனாவிலிருந்து மீண்டு வர முடியும். கொரோனா வைரஸிற்கு எதிரான முகக்கவசங்கள் அணிவது தொடர்பான அறிவுரையில் புதிய திருத்தங்களை உலக சுகாதார மையம் கொண்டு வந்துள்ளது. இந்த விவரங்களை உலக சுகாதார மையத்தின் இயக்குனர் ஜெனரல் டெட்ரோஸ் வெளியிட்டார். இதன்படி கொரோனா வைரஸை கட்டுப்படுத்த பொது இடங்களில் மாஸ்க் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இந்த கட்டளையை பல நாடுகள் அமுல்படுத்தியுள்ளன. எனினும் இப்போதுதான் இதனை உலக சுகாதாரம் உள்ளது. ஆரோக்கியமான மக்கள் முகக்கவசம் அணிய தேவையில்லை என உலக சுகாதார மையம் கூறி வந்தது. குறிப்பாக அதிக நோய் பரவ வாய்ப்புள்ள மருத்துவமனை போன்ற இடங்களில் மருத்துவர்கள், நோயாளிகள், அங்கு வந்து செல்வோர் என அனைவரும் மருத்துவத்திற்கு பயன்படும் முகக்கவசத்தை அணிய வேண்டும். சமூக பரவல் உள்ள பகுதிகளில் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள், ஏற்கனவே நோய்வாய்ப்பட்டவர்களும் மெடிக்கல் மாஸ்க் அணிய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அனைத்து அரசாங்கங்களும் மக்கள் முகக்கவசம் அணிவதை உறுதிப்படுத்த வேண்டும். குறிப்பாக மக்கள் அதிகம் கூடும் இடங்கள், பேருந்து பயணங்கள் போன்றவற்றில் மக்கள் கட்டாயம் மாஸ்க் அணிய வேண்டும் என உலக சுகாதார மையம் அறிவுறுத்தியுள்ளது. ஆய்வின்படி 3 லேயர்கள் அடங்கிய மாஸ்கை பயன்படுத்த வேண்டும். சமூக விலகலுக்கு முகக்கவசம் மாற்று அல்ல என்றும் உலக சுகாதார மையம் தெளிவுபடுத்தியுள்ளது. ஐரோப்பிய நாடுகளில் சுற்றுலா பயணிகளுக்காக தனது எல்லைகளை திறக்கும் நெதர்லாந்து அரசு. நெதர்லாந்தில் கொரோனா வைரஸின் தாக்கம் இன்னும் குறையவில்லை என்றாலும் அரசாங்கம் கட்டுப்பாடுகளுடன் கூடிய சில தளர்வுகளை முன்னெடுத்துள்ளது. கடந்த பிப்ரவரி மாதத்தில் வைரஸ் பரவ ஆரம்பித்ததில் இருந்து மொத்தம் 47,152 வழக்குகளை எட்டியுள்ளது. 6,000 இறப்புகளை இதுவரை கடந்துள்ளது. ஜூன் 1 முதல் உயர்நிலை பள்ளிகள் கட்டுப்பாடுகளுடன் மீண்டும் திறக்கப்பட்டன. பொது போக்குவரத்து ஜூன் 1 முதல் அதன் சாதாரண திட்டமிடலை மீண்டும் தொடங்கியது. ஆனால் அனைவரும் முகமூடி அணிந்து வந்தனர். அருங்காட்சியகங்கள் மீண்டும் திறக்கப்பட்டன. ஆனால் முன்பே வாங்கிய டிக்கெட்டுகளுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டது. தியேட்டர்களும் சினிமாக்களும் மீண்டும் திறக்கப்பட்டன. ஆனால் சில நிபந்தனைகள் பின்பற்றப்பட்டன. ஒரே அறையில் 30 பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறார்கள். மேலும் அவர்கள் ஒருவருக்கொருவர் 1.5 மீட்டர் இடைவெளி கடைபிடிக்க வேண்டும். மேலும் அறிகுறிகள் உள்ள அனைவருக்கும் சோதனை பெற முடியும். ஜூலை 1 முதல் 100 பேர் வரை குழு நடவடிக்கைகள் நடைபெறலாம். திருமணங்கள், இறுதிச் சடங்குகள் போன்றவற்றில் பங்கு பெறலாம். ஜிம்கள், உடற்பயிற்சி மையங்கள், சலூன்கள், ஸ்பாக்கள், கிளப் ஹவுஸ், கேசினோக்கள் மற்றும் கேளிக்கை ஆர்கேடுகள் மீண்டும் திறக்கப்படலாம். செப்டம்பர் 1 முதல் திருவிழாக்கள் மற்றும் பிற பொதுக்கூட்டங்கள் இந்த தேதியில் தொடர முடியுமா என்பது குறித்து பின்பு முடிவு எடுக்கப்படும். சூப்பர் மார்க்கெட்டுகள் உட்பட மற்றவர்களிடமிருந்து குறைந்தபட்சம் 1.5 மீட்டர் தொலைவில் இருப்பதை உறுதி செய்தல் அவசியம். மக்களை வீட்டிலிருந்து வேலை செய்ய ஊக்குவிக்கப்படும். முதியவர்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு சமரசம் செய்யப்பட்டவர்கள் போன்ற பாதிக்கப்படக்கூடிய குழுக்களில் உள்ளவர்கள் கூட்டங்கள் மற்றும் பொது போக்குவரத்தை தவிர்க்க வேண்டும். பொது போக்குவரத்தை எடுத்துக்கொள்வது குறித்து கூடுதல் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று வைரலாஜிஸ்டுகள் பரிந்துரைக்கின்றனர். எங்காவது செல்ல வேண்டும் என்றால் பொது போக்குவரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், மற்றவர்களிடமிருந்து பாதுகாப்பான தூரத்தில் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என அறிவுறுத்தி வருகிறது. மேலும் ஜூன் 15 முதல் 12 ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் இருந்து சுற்றுலா பயணிகளுக்காக எல்லைகளை நெதர்லாந்து திறக்கிறது. இதில் பிரிட்டன் சேர்க்கப்படவில்லை. மார்ச் மாதத்தில் ஐரோப்பாவில் கொரோனா வைரஸ் வெடித்ததன் மத்தியில் அறிமுகப்படுத்தப்பட்ட நுழைவு கட்டுப்பாடுகளை நாடு தளர்த்துவதால் ஜூன் 15 முதல் பல ஐரோப்பிய நாடுகளின் நாட்டினருக்காக நெதர்லாந்து தனது எல்லைகளை திறக்க முடிவு செய்துள்ளது. கோவிட்-19 குறைந்த விகிதங்களை கொண்ட 12 ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள்
ஜூன் 15ஆம் தேதி வரை நெதர்லாந்தில் விடுமுறைக்கு தகுதி பெறுவார்கள். அதே சமயம் ஜூன் 15 முதல் ஜூலை 5 வரை மேலும் 16 நாடுகளைச் சேர்ந்த பயணிகள் நெதர்லாந்திற்குள் நுழைய தகுதியுடையவர்கள். கொரோனா வைரஸை கட்டுப்படுத்துவதற்கான நெதர்லாந்தின் கொள்கைகள் முடிவுகளை ஊக்குவிப்பதற்கு வழிவகுத்தன. அதனால்தான் நாடு அதன் எல்லைகளை மீண்டும் திறக்க கவனமாக நகர்கிறது. ஆரம்பத்தில் 12 ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளுக்கு மட்டுமே எல்லைகள் திறந்திருக்கும் என்று நெதர்லாந்து ஜூன் 3 அன்று அறிவித்தது. ஜூன் 15 நிலவரப்படி பெல்ஜியம், பல்கேரியா, ஜெர்மனி, எஸ்டோனியா, இத்தாலி, குரேஷியா, லாட்வியா, லித்துவேனியா, லக்சம்பர்க், போர்ச்சுகல், ஸ்லோவேனியா மற்றும் செக் குடியரசு போன்ற நாடுகளின் பிரஜைகள் டச்சு எல்லைக்குள் நுழையலாம். நெதர்லாந்து மறுபுறம் ஜூன் நடுப்பகுதியிலிருந்து ஜூலை 6 வரை அத்தியாவசிய நோக்கங்களுக்காக மட்டும் பிரான்ஸ், ஐஸ்லாந்து, லிechtenstein, ஆஸ்திரியா, ஸ்பெயின், சுவிட்சர்லாந்து, சைப்ரஸ், ஃபின்லாந்து, ஹங்கேரி, அயர்லாந்து, மால்டோ, நோர்வே, போலந்து, ருமேனியா, கிரீஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா போன்ற நாடுகள் நெதர்லாந்து செல்ல தகுதியுடையவர்கள். டென்மார்க், ஸ்வீடன் மற்றும் யுனைடெட் கிங்டம் படி அவர்களின் நாட்டினரால் தற்போது நெதர்லாந்து செல்ல முடியாது. இந்த நாடுகளில் அவர்களின் பிராந்தியத்தில் தொற்று நோயியல் நிலைமையை பொறுத்து பின்னர் முடிவெடுக்கப்படும். டச்சு அதிகாரிகளின் கூற்றுப்படி நெதர்லாந்தை விட சுகாதார அபாயங்கள் குறைவாக இருக்கும் நாடுகளைச் சேர்ந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இந்த கோடையில் நெதர்லாந்தில் விடுமுறைகளை கழிக்க வரவேற்கப்படுகிறார்கள். அதே நேரத்தில் இங்கு பொருந்தும் அனைத்து நடவடிக்கைகளையும் விதிகளையும் அவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதை குறிப்பிடுகின்றனர். கொரோனா வைரஸின் பரவலை எதிர்த்து போராட சுற்றுலா பயணிகள் நெதர்லாந்திற்கு செல்வதற்கு முன்பு தங்களது விடுமுறை விடுதிகளையும் ஒதுக்கி வைக்க வேண்டும். முன்பதிவு செய்வதற்கான சரியான ஆதாரம் இல்லை என்றால் பயணிகள் யுனைடெட் கிங்டமின் கீழ் உள்ள எல்லா நாடுகளுடனும் அத்தியாவசிய பயணங்களை தவிர ஐரோப்பாவிற்கு வெளியே உள்ள அனைத்து மக்களுக்கும் அதன் எல்லைகளை மூடி உள்ளது. ஐரோப்பாவிற்குள் அல்லது வெளியே அதிக ஆபத்து உள்ள பகுதிகளிலிருந்து பயணிப்பவர்களும் ஒரு முழுமையான சுகாதார பரிசோதனை படிவத்தை தயாரிக்க வேண்டும். மேலும் 14 நாட்களுக்கு சுய தனிமைப்படுத்தப்பட வேண்டும் என்றும் கடுமையாக வலியுறுத்தப்படுகிறார்கள் என்று நெதர்லாந்தின் வலைதளம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. கரிபியன் நெதர்லாந்து தீவுகளான பொயனேர், செயின்ட் யூஸ்டேடியஸ் மற்றும் சபா ஆகிய விமான நிலையங்களில் பல நாடுகளின் விமானங்கள் தரையிறங்க அனுமதிக்கப்படவில்லை. இந்த தடை ஜூன் 15, 2020 வரை பொருந்தும். ஆக்சிஜன் சிலிண்டர் கிடைக்காமல் அவதிப்படும் பெருநாட்டு மக்கள். கொரோனா COVID-19 வைரஸ் தொற்றில் இருந்து தப்பிப்பதற்காக முதலாக வெளிநாட்டு போக்குவரத்தை துண்டித்து ஊரடங்கு உத்தரவை பிறப்பித்த நாடு பெரு. ஆனால் ஊரடங்கு உத்தரவை படிப்படியாக தளர்த்தியதன் விளைவாக இப்போது பெரும் சிக்கலில் சிக்கி தவிக்கிறது. ஆரம்பத்தில் 100, 200 என இருந்த கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இப்போது 1,83,000 இருக்கிறது. பெருநாட்டின் 30% மக்கள் நெருக்கடியான நிலப்பரப்பில் வாழ வேண்டிய சூழல்தான் இருக்கிறது. மேலும் கூலி வேலை செய்யும் ஏழை மக்கள் ஒரு கட்டத்திற்கு மேல் பொறுமை இழந்து தங்களது வேலையை பார்க்க வீட்டை விட்டு வெளியே கிளம்பிவிட்டனர். இதனால் பெருநாட்டின் ஊரடங்கு திட்டம் தோல்வியில் முடிந்திருக்கிறது. அதிகரிக்க நோய் பரவல் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. ஒரு கட்டத்துக்கு மேல் பெருநாட்டு அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டை மீறி வைரஸ் பரவல் அதிகரித்திருக்கிறது. நாள்தோறும் மருத்துவமனைகளில் நோயாளிகள் அதிகரித்து வருவதால் வைரஸ் தொற்றினால் தீவிரமாக பாதிக்கப்பட்டுள்ள நோயாளிகளுக்கு செயற்கை சுவாசம் வழங்கும் ஆக்சிஜன் சிலிண்டர் கிடைக்காமல் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. ஆனால் தனியார் நிறுவனங்கள் சமூக வலைதளங்கள் மற்றும் ஆன்லைன் மூலம் பன்மடங்கு விலையை அதிகரித்து விற்பனை செய்து வருகின்றனர். ஆனால் பெருநாட்டின் ஏழை மக்கள் அதிக விலை கொடுத்து ஆக்சிஜன் சிலிண்டர் வாங்க முடியாமல் தங்களுடைய உறவினர்களை கொரோனாவுக்கு பலி கொடுத்து வருகின்றனர். இது தொடர்பாக பெரு அரசாங்கம் உடனடி நடவடிக்கையில் இறங்கி வருகிறது. ஏற்கனவே இயங்கி வரும் ஆக்சிஜன் தயாரிப்பு தொழிற்சாலைகளில் அதிகப்படியான ஆக்சிஜன் சிலிண்டர்களை தயாரிக்கவும் இயங்காமல் மூடி வைக்கப்பட்டுள்ள தொழிற்சாலைகள் இயக்கவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதற்காக 100 கோடி ரூபாய்க்கும் அதிகமான நிதியை ஒதுக்கியிருப்பதாக அந்நாட்டின் அதிபர் மார்டின் விஸ்காரா தெரிவித்தார்.